நான் ஒரு முறை சொல்லும்போது கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது இல்லைங்கிற மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள் எனக்கு தெரியும். கிளாசிஃபை பண்ணணும், கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4. அதே மாதிரி தானே சார் கீதையிலையும் வர்ணாசிரமம் பிரிக்கப்பட்டிருக்குன்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. உன்னை மறந்துடக்கூடாது, ரொம்ப தெளிவாக உன்னை மறந்துடக்கூடாது. என்ன பை பர்த் இந்த இதெல்லாம் பிரிக்கல, ஆனால் அங்கே பை பர்த் பிரிச்சிருக்கு. பை பர்த் பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவு நமக்கு ஏற்படணுமா இல்லையா? பை பர்த்தே ஒருத்தன் கிளாஸ் 1, பை பர்த்தே ஒருத்தன் கிளாஸ் 2, பை பர்த்தே ஒருத்தன் கிளாஸ் 4, அது அயோக்கியத்தனம் இல்லை. ஏதோ ஒரு நிர்வாகம்னு வரும்போது கிளாஸ் 1 கிளாஸ் 2 தவிர்க்க முடியாது. ஆனா அது பை பர்த் அப்படின்னு டிசைட் பண்ற போது நாங்க ஒத்துக்க மாட்டோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் எங்க கோட்பாடு. அப்படி இருக்கிற போது நாங்க ஏன் அதை ஏத்துக்கணும்? ஸோ கிளாசிபிகேஷன்ங்கிறதுல நியாயப்படுத்தணும்னா அதுல நிஜமான லாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கும். இப்போ பிளட்ல இருக்கு, ஒரு பிளட் குரூப் இன்னொரு பிளட் குரூப் கொடுக்கக்கூடாது. சில குரூப் தான் ஒத்து போகும், அது ஒன்னோட ஒன்று. ஆனா நீங்க இஷ்டத்துக்கு யாரு பிளட் வேணாலும் யாருக்கும் ஏற்றிட முடியாது. அந்த கிளாசிபிகேஷன் நியாயப்படுத்தக்கூடிய ஒன்று இல்லைங்களா? அது தவிர்க்க முடியாது மெடிக்கல் சயின்ஸ்ல. ஆனா இந்த பொண்ணை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுலையும் அவன் ஒன்று கொண்டாந்து வச்சு கிளாசிபிகேஷன் வச்சு பேசினா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்?